ஏய், நீ சொல்லித்தனடி இந்த பாண்டிய எனக்கு பிடிக்கல, வேற மாப்பிளைய பாருங்கன்னு. இந்த வாய் இந்த வாயில தானடி சொன்னேன். அப்படி இருக்கும்போது இப்ப இவன் கூட கை கோத்துக்கிட்டு வந்து இங்க நின்னுக்கிட்டு என்னமோ பாண்டிய தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு மறுபடியும் பழைய மாதிரி பேசுறேடி. நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? அக்கம் பக்கம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்கடி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா ரொம்ப கோவத்தோட வானதியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. என்ன காமாட்சி இதெல்லாம்? அன்னைக்கே உன்கிட்ட நான் நல்லா தெளிவா கேட்டுட்டு தானே மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணேன். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டியே பாரு. இந்த பையன் கூட ரோட்ல அப்படி கை கோத்துக்கிட்டு 2 பேரும் வராங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தே இருக்க மாட்டேன். என்ன வானதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியை பார்த்து வானதியோட மாமா கேட்டுக்கிட்டு இருக்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. ஏதோ அன்னைக்கு சண்டையில் பாண்டிக்கிட்ட கோவத்தில் இருந்ததுனால வீட்டில் வந்து எனக்கு வேற மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாம் ஏன் தப்பு தான். அதுக்காக பாண்டியெல்லாம் என்னால் விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட என்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச இதை பார்த்துக்கிட்டு இருந்த சந்திர இருந்துக்கிட்டு, அம்மா அப்பா இவளை பத்தி தான் நான் அன்னைக்கே சொன்னல, என்னைக்கா இருந்தாலும் இவ இந்த பாண்டி பின்னாடி தான் போவான்னு. இவ கிட்ட எல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு அங்க வானதியை அடிக்க கை ஓங்க உடனே பக்கத்துல இருந்த பாண்டி இருந்துகிட்டு, இங்க பாரு இந்த இடத்துல நான் இருக்கேன். நான் தான் வானதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்காக ஏன் முன்னாடி வானதியவே அடிக்கிறதுக்கு வந்தா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி பேச உடனே வானதியோட அப்பா இருந்துகிட்டு, ஏன்பா பாண்டி இப்போ வாய்க்கிழியே பேசுறியே? உன்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவ்வளவு தூரம் பேசிட்டு வந்தனே, தயவு செஞ்சு வானதியோட கல்யாணத்துல எந்த ஒரு தலையீடும் நடத்தாதனே. அப்படி எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்போ வந்து இவ கூட கை கோத்துக்கிட்டு என் வீட்டில் வந்து நிற்கிறியே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ நீ சொல்றதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா பேச உடனே வானதி இருந்துக்கிட்டு, அப்பா தேவையில்லாம பாண்டியை எதையும் சொல்லாதீங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. பாண்டி கிட்ட சண்டை போட்டது நான் தான். அதுக்காக நீங்க பாண்டியெல்லாம் ஏன் முன்னாடி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச உடனே காமாட்சி இருந்துக்கிட்டு, ஏய் இதுக்கு மேல உனக்கு மரியாதை அவ்வளவு தாண்டி. ஒழுங்கு மரியாதையா உன் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. உன்னால அக்கம் பக்கம்னு அவமானப்பட்டு என்னால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. அப்படி நீ இந்த வீட்டை விட்டு போகலன்னு வச்சுக்கோ, என்னை இந்த பொணமா தாண்டி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சியோட அம்மா வந்த கோவத்துக்கு நேரா வானதியோட ரூமுக்குள்ள இருந்த பேக்ல இருந்த துணியை எல்லாத்தையும் எடுத்து வச்சு தூக்கி எடுத்துக்கிட்டு வந்து வாசலுக்கு வெளியே விசிறி அடிச்சு, ஏய் உனக்கு நான் அம்மாவும் கிடையாது, எனக்கு நீ பொண்ணும் கிடையாதுரி, இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க பாண்டி இருந்துகிட்டு, ஐயோ நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். வானதியை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போடுவா, அதுக்கப்புறம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவா. அப்புறம் எப்படி இருந்தாலும் அவ என்கிட்ட தான் வந்து சேருவா பேசுவா. அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு எதுக்காக வானதிக்கு நீங்க வேற மாப்பிள்ளையை பார்க்கணும்? வேண்டாம். என்னைக்கா இருந்தாலும் வானதியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுதான் அவளுக்கு கடைசி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. அதுக்காக வானதியை வீட்டை விட்டு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி கெஞ்சிக்கிட்டு இருக்க. உடனே வானதி இருந்துகிட்டு, பாண்டி இப்போ எதுக்காக நீ கையெடுத்து கும்பிட்டு இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அதான் பெத்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு என் துணியெல்லாம் தூக்கி வெளியே விசிறி அடிச்சுட்டாங்களே. இனிமேலும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். பாண்டி நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ, ஆனா இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். அப்படி நீ என்னை கூட்டிட்டு போலனா நான் எங்கேயாவது கண்காணாத இடமா பார்த்து எங்கேயாவது போய் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி மிரட்ட, ஏ வானதி செய்ததெல்லாம் நீ தான் தப்பு. அதுக்காக இவங்க கோபப்படுறாங்கன்னு நீயும் என்னமோ வீட்டை விட்டு வெளியே போறேன் என் கூடயே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன்ல, என் அண்ணன் சேரனுக்கு கல்யாணம் ஆகாம நான் உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பேச உடனே வானதியோட அம்மா காமாட்சி இருந்துகிட்டு, பாத்தியாடி பாரு, என்னமோ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்னியே, இப்போ அவன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பானா. எப்ப பாரு இவன் இதே டைலாக்கே சொல்லிக்கிட்டு இருப்பான். நீயும் இவனுக்காக காத்துக்கிட்டு இருப்ப. இதுல நாங்க வேற உங்க 2 பேருக்கும் ஊருகா, அப்படி தானே? சிக் 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி பேச, பாண்டி என்னை நீ இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போவியா?
இல்ல இந்த வீட்லயே நான் செத்து தொலையட்டுமா? அப்படி இல்லைன்னா சொல்லு, இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு எங்க பாண்டி கிட்ட ரொம்ப கோவத்தோட வானதி பேச வேற வழி இல்லாம, சரி வானதி, நீ இவ்வளவு தூரம் பெரிய முடிவு எடுக்கிறனா எனக்கு நீதான் முக்கியம். நீ தயவு செஞ்சு எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்காத. வா, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டி அங்க வானதியை அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக, இன்னொரு பக்கம் சந்திர இருந்துகிட்டு, அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னமோ இவ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் கூட அனுப்பி விடுறியே, அக்கம் பக்கம் பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க பாரு, சுத்தி நம்மளையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய், இவ போனா ஒழியிட்டோண்டா. நாளைக்கே எவனையாவது ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தாலியை கட்டினதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போய் இவனையே மறுபடியும் இழுத்துக்குன்னு ஓடிட்டா அதை விட அசிங்கம் நமக்கு எதுவுமே இல்லை. குடும்பத்தோட தூக்க மாட்டிக்கின்னு சாவணும். அதனால இப்பயே ஒழிஞ்சு தொலையிட்டோம், இப்படியாவது போய் கல்யாணத்தை பண்ணி தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி ரொம்ப கோவத்தோடவே அங்க போய்கிட்டு இருந்தவங்கள பார்த்து பேசிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பாண்டி வானதியை அழைச்சிக்கிட்டு நேரா நடேசன் வீட்டுக்கு வர, பார்த்துக்கிட்டு இருந்த நடேசனோ, டேய் பாண்டி, என்னடா இது? இவ என்னமோ கையில பேக் எடுத்துக்கிட்டு வரா, நீ இவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. என்ன ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, எந்த பதிலும் சொல்லாம பாண்டியோ இங்க வானதியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போக, வீட்டுக்குள்ள வந்ததும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. வாப்பா வானதி. டே பாண்டி, என்னடா இது கையில பேக் எடுத்துக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்க, பாண்டியோ நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, இதை கேட்டதும் அங்க சோழன் இருந்துகிட்டு, டே பாண்டி, எனக்கு தான் தெரியுமேடா, இவ பேச்செல்லாம் தண்ணியில எழுதி வச்ச மாதிரி. எப்பா பாரு பாண்டி பாண்டின்னு உன்னையதான் சுத்தி வருவா. இதுக்கு போய் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த, அப்போ நீ இவளை இழுத்துக்கிட்டு வந்துட்ட அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்க, டே சோழா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இவளோட வீட்டில் மறுபடியும் பாண்டியை கூப்பிட்டுக்கிட்டு வந்து இங்கே நிற்கிறியேன்னு சொல்லி துணிமணியெல்லாம் தூக்கி வெளியே விசிறி அடிச்சிட்டாங்க. பாவம், இவ எங்கே போவா? அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்ல, உடனே சேர்ந்து இருந்துக்கிட்டு, இங்கே பாருடா பாண்டி, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிருக்க முடியும்? சீக்கிரமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அண்ணே என்னண்ணே விளையாடுறியா? அப்போ எடுத்த முடிவு தான் இப்போ வரைக்கும் என்னோட முடிவு. உனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணாம நான் வானதி கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்த நடேசனும் வீட்டுக்குள்ள வராரு. ஏண்டா முட்டாள், அப்புறம் ஏண்டா இவளை இங்க கூட்டிட்டு வந்த? ஏன் அக்கம் பக்கம் இருக்கவங்க ஏற்கனவே பேசுறது போதாதா? இதுல இவளை வேற கழுத்துல தாலி கட்டாம கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சா இன்னும் ஊர் உலகம் தப்பா தான் பேசும். முதல்ல இவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வா. இவ பண்ணது தப்பு தானே. உன்கிட்ட சின்ன சண்டை ஆச்சுன்னா உடனே வீட்டுல போய் எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பேசுவாளா? நாளைக்கே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தா இவ இந்த வீட்டை விட்டு ஓட மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பேச, உடனே வானதி இருந்துகிட்டு, பாண்டி என்ன பாண்டி, உன் அப்பா என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்காரு? நான் என்ன அப்படியா? நான் அப்படி இல்லைன்னு உன் அப்பா கிட்ட அப்பாவை எதிர்த்து பேசு பாண்டி. என்னமோ அப்படியே வாயில எதையும் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அமைதியா நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச, உடனே சோழன் இருந்துகிட்டு, இங்க பாரு வானதி, மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டியா? அண்ணனும் அப்பாவும் சொல்றது சரிதானே. நீ இந்த வீட்டுல தாலி கட்டாம வந்து இருக்கிறது பெரிய தப்பு. டே பாண்டி, நீ அவசரப்பட்டு வானதியை கூட்டிட்டு வந்துட்ட. முதல்ல அவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல சமாதானப்படுத்தி வீட்டுல நாம ரெண்டு பேரும் விட்டுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் கூட அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வானதி வீட்டுல பேசி சமாதானப்படுத்தி வானதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ அவசரப்படாத பாண்டி. இப்படி வானதியை கூட்டிட்டு வந்துட்டியே வானதி, நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியை பார்த்து சோழன் பேச, சோழன் நீங்க பேசாதீங்க. நீங்க மட்டும் என்ன நிலாவை விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? நிலாவுக்கு பிடிக்காம நிலாவுக்கே தெரியாம தானே அவங்க கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் விஷயத்த கேள்விப்பட்டேன். நீங்க வந்து எங்க ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச, உடனே இங்க பாண்டி இருந்துகிட்டு, ஆரம்பிச்சிட்டியா வானதி? சோழன் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. அண்ணே என்னை மன்னிச்சிருனே. வானதியை வீட்டை விட்டு அவங்க வீட்டில் அனுப்புனதுனால தான் வேற வழி இல்லாம வானதி வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவேன் அப்படி இப்படின்னு என்னை மிரட்டிச்சு. சரி பாவமா இருந்ததுன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன், எதையுமே யோசிக்கல. சரிண்ணே, காலையில நான் கூட்டிட்டு போய் வீட்லயே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, இங்க வானதிக்கோ வந்த கோவத்துக்கு பாண்டியை பார்த்து, அப்போ
நீ உன் வீட்ல ஏதாவது சொன்னா என்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுவ அப்படித்தானே? அதுக்காக எதுக்கு நான் உன் கூட வரணும்? ச்சே, உன்னை நம்பி வந்தேன் பாரு, நான் என் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேக் எடுத்துக்கிட்டு கோபத்தோட நடேசனோட வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஏண்டா பாண்டி, இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு வேணுமா? பாரு, கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்த கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்காம இப்படி ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசனுமே பாண்டி கிட்ட சொல்ல, பாண்டியோ இங்க வானதியை நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட இருந்துகிட்டு இருக்காரு.